எல்லாம் இயேசுவே. ஒரு மனிதருக்கு 4 பிள்ளைகள் இருந்தனர். அவர் அந்த பிள்ளைகளின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தார். அவர்களுக்கென்றே அழகானதொரு வீட்டை கட்டி அதில் சகல வசதிகளையும் செய்து வைத்திருந்தார். ஒரு நாள் தன் 4 பிள்ளைகளையும் அழைத்து அவர் இவ்வாறு கூறலானார்: அன்பு பிள்ளைகளே, இதோ உங்களுக்காக நான் சில பணிகளை கொடுக்கப் போகிறேன். உங்களில் ஒவ்வொருவரும் அவரவர் பணிகளுக்கேற்ற உடைகளை அணிந்து கொண்டு தயாராகுங்கள். உங்கள் பணிகள் நிறைவடைந்ததும் மீண்டும் என்னிடத்தில் வந்து சேர்வீர்களாக. உடுத்திய உடை தவிர வேறொன்றையும் நீங்கள் திரும்பி வரும்போது எடுத்து வரலாகாது என்றார். அதன்படி அவரின் பிள்ளைகளும் இவ்வாறாக தயாராகின்றனர். அரசரிடத்தில் செல்பவன் பகட்டான உடைகளையும், வயல்வெளிக்கு செல்பவன் எளிய உடையையும், மாட்டுக் கொட்டகைக்கும் குதிரை லாயத்திற்கும் செல்பவர்கள் அதற்கேற்ற உடைகளை அணிந்து கொண்டு தயாராகின்றனர். அவரவர் பணிகள் முடிந்ததும் ஒவ்வொரு காலங்களில் அவரின் பிள்ளைகள் தம் தகப்பனின் இல்லத்திற்கு விரைந்து வருகின்றனர். இருவர் ஒரு நாள் ஒரு வார இடைவேளைக்கு பிறகும், மற்ற இருவர் ஒரு வருட இடைவேளைக்கு பிறகும் திரும்பி வருகின்றனர். ஒவ்வொருவரையும் அன்போடு அணைத்து கொண்ட அவர்களின் தந்தை, உங்களுடைய மாசடைந்த உடைகளை களைந்துவிட்டு தூய உடையை தரித்து கொள்ளுங்கள், நித்திய வீட்டிலே இளைப்பாறுதல் கொள்ளுங்கள் என்று விட்டு அவர்களுக்கான விருந்தை ஆயத்தம் பண்ண தம் வேலையாட்களுக்கு கட்டளையிட்டார். இதோ நம் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு உடலை உடுத்தி நித்திய வீடான பரலோகத்திலிருந்து தம் பணிகளை நிறைவேற்ற தற்காலிகமான இவ்வுலகிற்கு அனுப்பியுள்ளார். இந்த உலகோ நம் சொந்தமல்ல, பரலோகமே நம் நிலையான வீடு. அங்கிருந்து கடவுள் நம்மை வழிநடத்தி நம் பணி நிறைவுறுகையில் தம்மோடு பாசத்துடன் அழைத்து கொள்கிறார். எனவே நாமும் நிலையற்ற இவ்வுலக வாழ்வில் பற்று வைக்காமல் ஆண்டவரின் அடிதொழுது கிடப்போம். நம் பணிகளில் இடையூறுகள் செய்து நம் மனதை குழப்ப வரும் அலகையின் தந்திரங்களை வெல்ல இடைவிடாது ஜெபம் செய்து நம் தகப்பனுடனான உறவில் பலப்படுவோம். ஆமென்.